ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த அணியில் மிகப்பெரிய மாற்றங்களை அறிவிச்சிருக்காங்க தேர்வுக்குழு. குறிப்பா இந்திய அணியோட ஒரு நாள் தொடருக்கான புது கேப்டனோட அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் ரோஹித் சர்மா ஒரு நாள் தொடரில் மட்டும்தான் இந்திய அணிக்கான கேப்டனா செயல்பட்டு வந்தாரு. ஆனா இந்த முறை சுப்மன் கில் இந்த தொடரில் இந்திய அணியோட கேப்டனா செயல்பட போறாரு அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய அணியோட வைஸ் கேப்டனா ஸ்ரேயஸ் ஐயர் இடம்பெற போறாரு அப்படிங்கிற அறிவிப்பும் இதுல முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இது தொடர்பா இந்திய அணியோட தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் சொல்லும் போது இந்த கேப்டன்சி மாற்றம் தொடர்பா ஏற்கனவே கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தொடர் இந்திய அணிக்கு வந்து நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்ட ஒரு தொடராக தான் பார்க்கப்படுது. நான் ஆஸ்திரேலியா மண்ணில் இந்திய அணி போய் 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாட போறாங்க அப்படிங்கும்போது சீனியர் வீரர்கள் நிறைய பேர் வந்து இந்த அணியில் இடம் பிடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதில் சில வீரர்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வழங்கப்படல. அதே சமயம் இந்த வீரர்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சில வீரர்களும் அணியில் இடம் பெற்றிருக்காங்க. அப்படி இந்த அணியில யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக அலசி ஆராய போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப்டன் அப்படிங்கிற ரோல் இந்த முறை வந்து சுப்மன் கில்லுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அணியோட எதிர்காலமாக இவரை தான் வந்து பிசிசிஐ பார்க்குறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு முறை உறுதியாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை பற்றி அஜித் அகர்கர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. 3 வகையான போட்டிகளுக்கு 3 கேப்டன் அப்படிங்கிறது கொஞ்சம் சாத்தியமில்லாத ஒன்றா தான் பார்க்கப்படுது அப்படின்னு. அந்த வகையில் ஏற்கனவே டெஸ்ட் கேப்டனா இருந்த சுப்மன் கில் இப்போ ஓடிஐ அணியோட கேப்டனாகவும் மாறி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் T20ல இந்திய அணியோட வைஸ் கேப்டனாகவும் இவர் இருக்காரு. அடுத்த உலகக்கோப்பையை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் வந்து அந்த உலகக்கோப்பையை முடிச்சாரு அப்படின்னா அவருக்கு அடுத்ததா T20யோட கேப்டனாகவும் சுப்மன் கில் நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமா நமக்கு உறுதியாகி இருக்கு. அதே சமயம் இதுல ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவோட ஸ்குவாட்ல ரோஹித் சர்மா இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறதா. ஸோ அந்த வகையில் இந்தியாவுக்காக ரோஹித் சர்மா தான் ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிறதும் இங்கே நமக்கு வந்து உறுதியாகி இருக்கு. இவருக்கு அடுத்ததா ஒரு பேக்கப் ஓப்பனராக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வாலோட பெயர் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. ஒருவேளை சுப்மன் கில்லுக்கு வந்து இந்த தொடரில் வந்து ஒரு ஓய்வு அப்படிங்கிறது அறிவிக்கப்படும்னு முதல்ல தகவல்கள் வெளியாகி இருந்தது ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் காரணமாக. அப்படி நடந்திருந்தா ஜெய்ஷ்வால் தான் வந்து இந்தியாவோட அந்த மெயின் ஸ்குவாட்ல இடம்பெற்றிருப்பார் பிளேயிங் 11 அப்படின்னு வரும்போது. ஆனால் இப்போ அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லைன்னு தான் பார்க்கப்படுது. ஒருவேளை ரோஹித் சர்மாக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி இல்லை அவர் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாலோ இல்லை ஆட்டத்தோட போக்குக்கு ஏற்ற மாதிரி பிளேயிங் 11 முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலோ மட்டும்தான் ஜெய்ஷ்வாலுக்கு வந்து பிளேயிங் 11ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலியின் பெயர் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. ஏன்னா விராட் கோலியும் ஒரு நாள் தொடரில் மட்டும்தான் இந்திய அணிக்காக விளையாடிட்டு வராரு. கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு அப்புறமா ரோஹித் விராட் கோலி 2 பேரையுமே வந்து நம்ம ஆஸ்திரேலியா மண்ணில் இந்தியாவோட ப்ளூ ஜெர்சி அணிஞ்சு நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறதும் உறுதியாகி இருக்கு. இதற்கு அடுத்ததா துணை கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் வந்திருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஓடிஐ கேப்டன்சி அப்படிங்கிறது வழங்கப்படும்னு நிறைய முறை வந்து சொல்லப்பட்டுட்டே வந்தது. அதற்காக தான் மற்ற கிரிக்கெட் தொடர்களில் அவரை வந்து இன்வால்வ் பண்ணாமல் இருக்காங்க பிசிசிஐ. முழுக்க வந்து ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணியோட ஃபோக்கஸ் அப்படின்னு வரும்போது அதில் ஸ்ரேயஸ் ஐயரோட பெயர் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தரப்பு கருத்தாக கூறப்பட்டது. அதற்கு ஏற்ற மாதிரியே சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறமா இப்போ இந்தியாவோட ஒரு நாள் தொடரில் அவர் வந்து இடம்பெற்றிருக்காரு. அதுவும் வந்து வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்திய அணிக்குள்ள வந்து என்ட்ரி கொடுக்குறாரு ஸ்ரேயஸ் ஐயர். இவருக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா KL ராகுலின் பெயர் அப்படிங்கிறது இந்திய அணியில இடம்பெற்றிருக்கு. இவர் இந்திய அணியோட மெயின் விக்கெட் கீப்பரா இந்த தொடரில் செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இவரோட பெயர் அந்த வகையில் இடம்பெறாம இந்திய அணியோட ஒரு பிளேயரா தான் வந்து இடம்பெற்றிருக்கு. ஏன்னா ரிஷப் பண்ட் இந்த தொடரில் கிடையாது. காயத்திலிருந்து அவர் இன்னும் முழுமையாக குணமடையலை அப்படிங்கிறனால இந்தியாவோட பிரதான விக்கெட் கீப்பரா துருவ் ஜுரேலோட பெயர் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா சஞ்சு சாம்சன் தான் அந்த இடத்துல இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பேக்கப் விக்கெட் கீப்பராக கூட சஞ்சு சாம்சனோட பெயர் அப்படிங்கிறது இந்த 15 பேர் கொண்ட பட்டியலில் இடம்பெறல. துருவ் ஜுரேல் தான் இந்தியாவோட பிரதான விக்கெட் கீப்பராக இருப்பார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா IPLல அவர் கொடுத்த சில அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய உள்ளூர் தொடர்கள்லையும் வந்து தொடர்ச்சியாக
சிறப்பாக செயல்பட்டு வராரு. பேட்டிங் அப்படின்னு வரும்போதும் சரி, விக்கெட் கீப்பிங் அப்படின்னு வரும்போதும். அதனால ஒரு நாள் தொடருக்கு இவரை ஒரு பேக்கப்பாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு வேளை ரிஷப் பண்ட் உள்ள மறுபடியும் வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பேக்கப்பாக வந்து துருவ் ஜுரேல் இருக்கட்டும் அப்படிங்கிறது பிசிசிஐ தேர்வுக்குழுவோட எண்ணமா இருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஆல்ரவுண்டர்கள் பட்டியல் அப்படின்னு வரும்போது அங்கே தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இந்திய அணியோட மூத்த வீரரான ரவீந்திர ஜடேஜாவின் பெயர் அப்படிங்கிறது இடம்பெறல. அதே சமயம் தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தரோட பெயர் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டியும் இடம்பெற்றிருக்காரு. இவர் இடம்பெறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக இந்த தொடரில் விளையாடல. ஸோ ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக ஒரு மாற்று வீரரான தேர்வு அப்படிங்கிறது நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்காரு. இதற்கப்புறம் இன்னொரு வீரர் பார்த்தோம்னா அக்ஷர் பட்டேலோட பெயர் வந்து ஆல்ரவுண்டர்கள் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா குல்தீப் யாதவ் வந்து முழுநேர சுழற்பந்து வீச்சாளராக இந்திய அணியில் இடம்பெற்றிருக்காரு. அதே சமயம் தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்திக்கு இந்த முறை வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படல. இது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி எடுத்த முடிவு கிடையாது, அவரோட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அடுத்ததாக வந்து T20 சீரீஸில் இந்தியா வந்து விளையாடுறாங்கல்ல, அதை கருத்தில் கொண்டு தான் இவரோட பெயர் வந்து இந்தியாவோட ஒரு நாள் தொடரில் இடம்பெறல அப்படின்னு. அதற்கப்புறமா பார்த்தோம்னா இந்தியாவோட பந்து வீச்சாளர்கள் பட்டியல் அப்படின்னு வரும்போது பும்ராவுக்கும் வந்து ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் காரணமாக ஒரு ரெஸ்ட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட பிரதான பந்து வீச்சாளர்கள் வேகப்பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் முகமது சிராஜின் பெயர் இடம்பெற்றிருக்கு. அதற்கப்புறமா பார்த்தோம்னா ஹர்ஷ்தீப் சிங் இடம்பெற்றிருக்காரு. ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா இவங்க 4 பேரோட பெயர்களும் இருக்கு. அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி நடைபெற்ற தொடர்கள் எல்லாம் வந்து சில சமயம் வந்து முகமது ஷமிக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படும். ஆனால் இந்த முறை அவருக்கும் வந்து இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படல. இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச கிரிக்கெட்டில் முகமது ஷமியோட எதிர்காலம் அப்படிங்கிறது இதோட முடியுது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய இளம் வீரர்களுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது பிசிசிஐயோட திட்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட இலக்குகள் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நடக்க போகிற ஐசிசி தொடர்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா T20 ஸ்குவாடை செட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு நடக்க போகிற T20 உலகக்கோப்பைக்கான தொடர் அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் வந்து பிளேயர்களோட தேர்வு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஒரு டெஸ்ட் ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இலக்கு வந்து அடுத்ததான் நடக்க போகிற வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பாக இருக்குது. அதே மாதிரி ஒரு நாள் தொடர் அப்படின்னு வரும்போது 2027 நடக்க போகிற ஒரு நாள் உலகக்கோப்பை அதுதான் வந்து இந்திய அணியோட இலக்காக இருக்குது. ஸோ அதற்கு இப்போ இருந்தே வந்து எந்தெந்த வீரர்கள் செட் ஆவாங்க, இவங்களை வந்து பிளேயிங் லெவனில் எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டமிடுதலோடு தான் இந்த அணி அப்படிங்கிறது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கேப்டன்சி விவகாரம் அப்படின்னு வரும்போது அஜித் அகர்கர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் ரோஹித் சர்மா, இன்னொரு பக்கம் விராட் கோலி, இவங்க இந்தியாவோட மிகப்பெரிய நட்சத்திர வீரர்கள் அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. இருந்தாலும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படிங்கிறனால தான் இந்த கேப்டன்சி மாற்றமும் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகிறது என்ன அப்படின்னா இந்தியாவோட கிரிக்கெட்டின் எதிர்காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சுப்மன் கில்லா தான் இருக்க போறாரு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த T20க்கான கேப்டன்சியும் அவர் வசம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படியே வந்து T20க்கான ஸ்குவாடு பக்கம் போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆசிய கோப்பையில் விளையாடின ஸ்குவாட் அப்படியே தான் வந்து ரெப்ளிகாவா இருக்குன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. கேப்டனா சூரியகுமார் யாதவ் இருக்க போறாரு, வைஸ் கேப்டனா சுப்மன் கில் இருக்க போறாரு அப்படிங்கறத வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி இந்த அணியில் இடம்பெற்றிருக்காரு. ஏன்னா அவர் ஆசிய கோப்பை தொடர்லையும் இந்திய அணிக்காக விளையாடினாரு. ஹர்திக் பாண்டியா மட்டும் காயம் காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான எந்த போட்டிகளையும் விளையாட மாட்டாரு அப்படிங்கிறத உறுதி பண்ணி அவருக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டி அணியில் இடம் பிடிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்று மட்டும்தான் வந்து இந்திய அணியோட T20 அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து மாற்றமாக இருக்குது. மொத்தமாக இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா மண்ணில் 3 ஒருநாள் போட்டிகள், 5 T20 போட்டிகளில் விளையாட இருக்காங்க. ஏற்கனவே ஆசிய மண்ணில் விளையாடின பார்டர் கவாஸ்கர் கோப்பையில் இந்திய அணி ஒரு பெரும் தோல்வியை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த தோல்வி முடிஞ்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து இந்திய அணி மெல்ல மெல்ல மீண்டு வந்துட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ ஒரு நாள் மற்றும் T20 தொடரில் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது இந்த தொடர் மீதான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் தான் வந்து கேப்டனா சுப்மன் கில் செயல்பட்டார். அந்நிய மண்ணில் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை அவரோட தலைமையிலான அணி வந்து சமன் செஞ்சுருந்தாங்க. குறிப்பாக கேப்டன் அப்படிங்கிற ஒரு ரோலை வந்து ரொம்பவே வந்து சிரத்தை எடுத்து பண்ணியிருந்தாரு சுப்மன் கில் அப்படின்னு அவருக்கு நிறைய பாராட்டுகள் வந்தது. தன்னோட பேட்டிங்லையும் வந்து பெஸ்ட்டை கொடுத்துருந்தாரு சுப்மன் கில். அதே மாதிரியான ஒரு ஆதிக்கத்தை ஆஸ்திரேலியா மண்ணிலையும்
டீமையும் அவர் வந்து கையாளுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அதே மாதிரி விராட் கோலி இருக்காங்க டீம்ல, ரோஹித் சர்மா இருக்காங்க. ஆனாலும் வந்துட்டு கில்லுக்கு வந்து கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது சீனியர் வீரர்கள் வச்சு இவர் வந்து எப்படி டீமை வந்து பேலன்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரும் அவர் மேல இருக்கு. இது எல்லாத்தையும் கில் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இந்த தொடருக்காக நாமளும் காத்திருப்போம்.